Okay. Good evening, Jay Pandian. Can you hear my voice? Voice கேக்குதா? Yes, sir. Yes, sir. Clear, sir. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் தமிழ் விஓபி. இந்த தமிழ் விஓபிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ வாங்க நம்ம நேரடியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஆன் டைம் கனெக்ட் ஆன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெரி வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யுவர் கமிட்மெண்ட். லெட்ஸ் கெட் இன் டு த பிரசன்டேஷன் டுடே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதையா நம்ம ஆரம்பிக்கலாம். கதை எல்லாருக்குமே கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு குட்டி கதை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு அருமையான கதை. ஸோ வாங்க கதைக்குள் போகலாம். ஸோ முதலாவதா ஒரு ஸ்டோரி, தி ஸ்டோரி ஆஃப் அ பிரிட்ஜ் டு நோவேர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சாம். இந்த பிரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலம் எங்க இருந்து எங்கேக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ த பிரிட்ஜ் டு நோவேர், எப்படி இந்த ஒரு பிரிட்ஜ் இந்த மாதிரி வந்து கட்டப்பட்டது அப்படின்னு எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஒரு 20-23 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் இப்படி இருக்குல்ல. இந்த பிரிட்ஜினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சன்ரைஸ் பிரிட்ஜ் அப்படின்னு இருந்தது. சன்ரைஸ் பிரிட்ஜ். அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜ் வந்து ஹாண்டுராஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சோலுடேகா பிரிட்ஜ். ஸோ 1997ல வந்து இந்த பிரிட்ஜை வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஆனா ஒரு பேட் லக், அன்பார்ச்சுனேட் சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை இனாகிரேட் பண்ண அதே வருஷம் ஒரு சூறாவளி, ஒரு ஹரிகேன் மிச்னால வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ரிவர்னுடைய பாதை வந்து மாறிடுச்சு. அந்த ஆறுனுடைய பாதை மாறினதுனால இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து யாருக்குமே பயன் இல்லாத ஒரு பிரிட்ஜா இன்னைக்கு இந்த ஒரு காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1998ல நடந்த ஒரு ஹரிகேனால இந்த ஒரு சூழ்நிலை. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா the bridge was strong. இந்த பாலம், இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனாலுமே அந்த ரிவர் தன்னுடைய பாதையை மாத்திருச்சு. அந்த ஆறு வந்து தன்னுடைய பாதையை மாத்தினதால இந்த பிரிட்ஜ் வந்து அப்படியே இருக்கு. ஆனா அதனுடைய பயன் யாருக்குமே இல்ல. சோ இன்னைக்கு 2020 பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களுக்கு இடையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். we are living in the middle of unpredictable changes அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஒரு unpredictable changes என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு வந்து நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது ரிவர்ஸ் ஹேவ் ஷிஃப்டட் வேர்ல்டு வைட். உலக அளவுல ஆறுகள், ரிவர்ஸ், அந்த ரிவர்னுடைய பாதையை வந்து மாத்தி இருக்கு. சோ இன்னைக்கு முதலாவது ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் வாட் வேஸ் ஹேவ் த ரிவர்ஸ் ஷிஃப்டட் அப்படின்னு கேட்கிறோம். முதலாவது உங்களுடைய கரண்ட் மனநிலை, உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம். சோ அதனால ஒரு போல வந்து நான் இங்க வந்து ஒரு ஆப்ஷனை வந்து நான் எனேபிள் பண்ண போறேன். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து இந்த போல்ல வந்து நீங்க பங்கேற்கலாம். சோ அந்த போல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, right. So Ram, can you launch the poll? The question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய ஷிஃப்ட், உங்க வாழ்க்கையில எந்த விதமான ஷிஃப்ட்டை வந்து நீங்க வந்து சந்திச்சிட்டு இருக்கீங்க. சோ அப்படின்ற ஒரு கேள்வி. சோ லெட்ஸ் கெட் இன்டு இட். சோ அந்த ஒரு சிச்சுவேஷனை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, ஈச் சேலஞ்ச் ஆல்சோ பிரசன்ட்ஸ் an opportunity அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நண்பர்களே வந்து முதலாவதா லைஃப்ல வந்து வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது ஒளிந்திருக்கும். சோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளர்களா நம்ம வந்து வெளிவர முடியும். சோ இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பிளஸ் அந்த சேலஞ்சோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவா பார்க்கும்போது இந்த டிராவல் பண்றவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை, பயணம் அதிகமா செய்யறவங்க, ரைட்? டிராவலர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிராவலிங் பிளான் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கேபுக்கு வந்து எப்பவுமே அவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு சரியான நல்ல ஒரு டாக்ஸி, ஒரு கேப் வந்து கிடைக்கணும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்ஸி சரியான நேரத்துக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு பயம். அது போக நம்ம டாக்ஸி கிடைச்சாலுமே நம்ம டிரைவர் நம்ம சொல்ற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாரா அப்படின்ற இன்னொரு கவலை. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்ற ரேட்டுக்கு வந்து அவர் ஒத்துக்குவாரா அப்படின்ற இன்னொரு பிரச்சனை. சோ இந்த மாதிரி ஒரு டிராவலர்ஸுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இதே சூழ்நிலையில கேப் டிரைவர்ஸ் யாரெல்லாம் வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தாங்களோ, ஓனர்ஸா இருக்கலாம் இல்ல டிரைவர்ஸா இருக்கலாம், அவங்களுடைய பிரச்சனையை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கேப் டிரைவர்ஸ் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அன்சர்டன். அவங்களுக்குமே எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனை என்ன,
இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கஸ்டமர், ஒரு பேசஞ்சர் நமக்கு கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு கவலை. 2வது ஒரு பேசஞ்சர் கிடைக்கலாம். ஒரு இடத்துக்கு நம்ம போய் டிராப் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அடுத்த கஸ்டமர் நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனை, ஒரு கவலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம ஒருத்தர வந்து டிராப் பண்ண போயிருப்போம். அங்கிருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு சவாரி, இன்னொரு கஸ்டமர் நமக்கு கிடைப்பாங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை. சோ, ஒரு பக்கம் டிராவலர்ஸ்னுடைய பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் இந்த கேப் டிரைவர்ஸ்னுடைய பிரச்சனைகள். சோ, இந்த 2 பிரச்சனையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு, இந்த 2 பேருக்குமே ஒரு தீர்வளித்த ஒரு நிறுவனம் தான் ஊபர். உலக அளவுல பார்த்தீங்க அப்படின்னா ஊபர். சோ, அந்த கம்பெனி வந்து இந்த 2 பிரச்சனையுமே புரிஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கு உண்டான பிரச்சனைய சால்வ் பண்ணாங்க. டிரைவர்ஸ் உடைய பிரச்சனைய சால்வ் பண்ணாங்க. இதன் வழியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கேட்டிருக்கலாம். இந்தியாவுல வந்து ஊபர், ஓலா இவங்க எல்லாருமே வந்து இதே விஷயத்த செஞ்சு இன்னைக்கு டிரைவர்ஸுக்குமே ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல டெக்னாலஜி, டிராவலர்ஸுக்குமே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஆப் இத உண்டாக்கி வந்து இன்னைக்கு பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. சோ, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது உண்மை. சோ, ஸ்விக்கி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து வீட்ல இருந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்றதுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். Zomato, Swiggy அதுக்கப்புறம் Amazon. வெளியில போய் கொரோனா இருக்கிறதால நம்ம வந்து வெளியில போய் சந்தோஷமா, சேஃப்டியா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண முடியாம போன ஒரு சூழ்நிலை. சோ, அதனால இன்னைக்கு எல்லாருமே ஷாப்பிங் Amazonல பண்ணிட்டு இருக்கோம். வெளியில போய் படங்கள பார்க்க முடியாம போனாலுமே இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து Netflix மூலமாக நம்ம படங்கள பார்க்கிறோம். Amazon Primeல படங்கள பார்க்கிறோம். சோ, இதுதான் அதாவது மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைய வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு அதோட சேர்ந்து ஒரு தீர்வை கூட நம்ம வந்து குடுக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நாம வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ, வாங்க நாம இப்ப அடுத்த ஸ்லைட்ல போவோம். சோ, வாட்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிஹைண்ட் த கரண்ட் சிச்சுவேஷன்? இன்னைக்கு எல்லாருமே வந்து 2020 மார்ச் 22ல இருந்து ஆரம்பிச்ச இந்த ஒரு லாக்டவுன், பிரேக் டவுன் இந்த ஒரு பிரச்சனைக்கு நடுவுல வந்து நிறைய பேர் சிக்கிட்டு இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கோம். சோ, இந்த ஒரு சூழ்நிலையில நாம வந்து ஒரு வின்னரா வெளிவரணும் அப்படின்னா, நாம வந்து இந்த சூழ்நிலை நமக்கு எந்த வாய்ப்ப வந்து குடுத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் மைண்டா, பாசிட்டிவா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கால்ல ஜாயின் ஆன எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் இந்த பிரசன்டேஷன்ல நீங்க இணைந்து டிஸ்கனெக்ட் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா. சோ, இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு வந்து நாம வந்து இன்னைக்கு நம்ம ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாம வந்து கொண்டு வரலாம். மக்களுடைய மிகப்பெரிய 2 பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு இருக்கு. முதலாவது பிரச்சனை ஸ்டேயிங் ஹெல்தி. எல்லாருமே அவங்களுடைய உடல் நலத்த பத்தி ரொம்ப 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 அலர்ட்டா இருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்காங்க. எல்லாருமே வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. சோ, வீட்ல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி வைஃப் முதல்லலாம் என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்டுக்கு, "என்னங்க மொபைல் எடுத்துட்டு போறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, "என்னங்க மாஸ்க் போட்டு போறீங்களா? சானிடைசர் பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. சோ, இன்னைக்கு வந்து ஸ்டேயிங் ஹெல்தி அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹெல்தியா இருந்தா மட்டுமே போதாது. ஸ்டே ஹோம் இருந்தா மட்டுமே போதாது. வீட்ல இருந்துட்டே நம்ம வாழ்க்கைக்கு நம்ம நம்ம வந்து ஏர்னிங்குக்காக நம்ம வந்து ஒரு நல்ல வாய்ப்ப கூட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ, இந்த 2 விஷயமே வந்து இன்னைக்கு மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது மிக முக்கியமான ஒரு 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 ஆஸ்பெக்ட்டா இருக்குன்னு அப்படி நம்ம சொல்லலாம். சோ, இந்த 2 பிரச்சனையுமே வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதன் வழியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டேயிங் ஹெல்தி எல்லாருமே வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. சோ, அந்த ஸ்டேயிங் ஹெல்தி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நாம முதல்ல புரிஞ்சுக்கலாம். சோ, ஸ்டேயிங் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தீர்வு என்ன? அதுக்குண்டான தீர்வு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திய வந்து நம்ம அதிகரிக்கணும். பிரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகரிக்கலாம். சோ, நோய் எதிர்ப்பு சக்திய வந்து நம்ம வந்து ஒரு ஆப்டிமம் லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி எந்த ஒரு வைரஸும், பாக்டீரியாவும் நம்ம நம்ம உடல தாக்காம நம்ம வந்து நம்ம உடல வந்து நம்ம காக்க முடியும். சோ, இம்யூனிட்டி அண்ட் பிரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சோ, இந்த ஒரு நம்மளுடைய இம்யூனிட்டிய வந்து நாம எப்படி காக்க முடியும் அப்படின்னா, முதலாவதா
அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு ஆயுர்வேதா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆயுர்வேதா வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸோடு இணைக்கும் போதுதான் அட்வான்ஸ் ஆயுர்வேதா வந்து நம்ம வந்து காண முடியும். ஸோ இந்த ஒரு அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா நம்மளுடைய மாடர்ன் சயின்ஸோட இணைந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பிரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த ஒரு நிறுவனம் பயோ ஆக்டிவ்ஸ் ஜப்பான் கார்பரேஷன் அவங்களோட ஒரு டெக்னிக்கல் கொலாபரேஷனோட இந்த ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்த கம்பெனி செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேஷன், இந்த கம்பெனி இந்த நிறுவனத்துடைய ஒரு சர்டிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் பிரீமியம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட்டை வந்து இந்த ப்ராடக்ட்ஸுக்கு நாம வந்து இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மக்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்றத வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இம்யூனிட்டியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிக மிக அருமையான வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இண்டஸ் விவா ஹெல்த் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த ஒரு கம்பெனியை பத்தி ஒரு சிறிய ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ப்ரொஃபைல். கம்பெனியுடைய ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த் சயின்சஸ் கம்பெனி. கடந்த 6.5 வருடங்களாக ஹெல்த் விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து R&D ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான சில வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனி தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது 2014 ஆரம்பிச்ச ஒரு பயனியர்ஸ், அதாவது இந்த ஒரு துறையில மிக மிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சில நபர்கள் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இண்டஸ் விவா ஹெல்த் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட். கம்பெனியுடைய ஹெட் குவார்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய விவா டவர், இதுதான் கம்பெனியுடைய ஹெட் குவார்டர்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் ஆரம்பிச்ச இந்த ஒரு நிறுவனம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கூட இந்த கம்பெனியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியுடைய ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். கடந்த வருஷம் இந்த கம்பெனி அடைந்த growth ரேட் வந்து 148%. அதாவது 6.5 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படின்னா சில கம்பெனிங்க வந்து லாஸ்ல வந்து they will be suffering. பட் 6.5 இயர்ஸ்க்குள்ள வந்து 148% growth வந்து இந்த கம்பெனி அடைஞ்சிருக்காங்க. இது இந்த கம்பெனியுடைய ஒரு மிக மிக பெரிய ஒரு சாதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. முதலாவதா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், DSIR, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க அப்ரூவ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு R&D ஃபெசிலிட்டியை நாம பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய GMP சர்டிஃபைடு மேனுஃபேக்சரிங் பிளான்ட், அது வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தயார் செய்யக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்கள் வந்து குவாலிட்டியில வந்து உலகத்தரம், அதாவது வேர்ல்டு கிளாஸ் வந்து நம்மளால தயார் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான சில மூலிகைகள், அதாவது மெடிசினல் பிளான்ட்ஸ் கல்டிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா 22,000 ஏக்கர்ல வந்து அதை கல்டிவேட் பண்ணி அதை நம்ம பிளான்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ணி குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் கூட நாங்க வந்து சொந்தமா தயார் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு தயார் செய்யப்பட்ட அந்த ஒரு கல்டிவேட் செய்யப்பட்ட அந்த அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் கெப்பாசிட்டி 165 மெட்ரிக் டன்ஸ் பெர் மந்த். இதுதான் இந்த கம்பெனியுடைய ஒரு சிறிய ஒரு அறிமுகம். லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் பார்ட். இப்போ இந்த ஒரு இம்யூனிட்டியை பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருந்தோம். ஸோ இம்யூனிட்டி அண்ட் பிரிவென்டிவ் ஹெல்த் சப்ளிமெண்ட் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். ஸோ அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதிக் பேசிஸ் and research and development அப்படி பாத்தீங்க அப்படின்னா it's based on the bioactives japan corporation, based on the japanese standard. நாம வந்து இந்த டெக்னாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். plus certification already நம்ம பேசி இருக்கிறோம், right? ayush premium certification is already there for all the products. இது நம்ம கம்பெனியுடைய இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் தயார் செய்யக்கூடிய ஒரு சயின்ஸ் அண்ட் R&D கேப்பபிலிட்டிஸ். இப்ப நம்ம அடுத்தது இந்த கம்பெனி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு பிளஸ் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து அப்படியே நல்ல விதமா மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகதரம் வாழ்ந்த, அதாவது பெற்ற வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளுடைய முதலாவது ப்ராடக்ட் iPulse, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி நாம இன்னைக்கு லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது என்ன இந்த ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 1 லிட்டர் பாட்டில்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரிச் மல்டி ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முதலாவதா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் இம்யூனிட்டி பூஸ்டர். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஆக்சிடைசேஷன்,
என்ன இருக்கோ அந்த ஆக்சிடைசேஷன்ல இருந்து நம்மளை வந்து காக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து மிக 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 ஒரு பயனுள்ள ஒரு ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய, ஹார்ட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பயனுள்ள ஒரு ப்ராடக்ட். இதுதான் நம்மளுடைய ஐபல்ஸ். ஸோ ஐபல்ஸினுடைய முக்கியமான ஒரு பழங்கள், அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா அசாய் பெரி அப்படின்ற ஒரு பழம், அதோடு சேர்ந்து 14 வெவ்வேறு பழங்களை ஒன்னா இணைச்சு ஒரு சாரா வந்து இந்த ஒரு கான்சென்ட்ரேட் ஃபார்ம்ல வந்து இதை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அசாய் பெரியை பத்தி சில விஷயங்கள் உங்களுக்காக. ஸோ அசாய் பெரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரூட் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ரூட். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு எதுக்காக வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடலை வந்து ஆக்சிடேஷன் அதிகமா பாதிக்கும் போது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம உடலுக்கு நம்ம வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை கொடுக்கலாம். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், கிரீன் டீ அதிகமா குடிச்சிட்டு இருப்பாங்க, அதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பத்தி சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஒரு அசாய் பெரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒராக் ஸ்கோர், முதலாவது ஒராக் அப்படின்னா ஆக்சிஜன் ராடிக்கல் அப்சார்பன்ஸ் கெபாசிட்டின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிள் நம்ம ஆர்டினரி காமன் மேன் லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடைசேஷன் அப்படின்றது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய தாக்குதல். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பிளை நீங்க கட் பண்ணி டேபிள்ல வைக்கும் போது ஸ்டார்டிங்ல அதனுடைய கலர் வந்து இப்படி நார்மலா இருக்கும். நம்ம கூட நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஜூசியா இருக்கு, சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அதனுடைய கலர் வந்து மாறிட்டே இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆக்சிடைசேஷன். இது ஒரு உதாரணம். பழங்கள் மேல கூட இந்த ஒரு தாக்குதல் நடக்கும். அது மட்டும் இல்லாம இரும்பை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து பெயிண்ட் பண்ணி அதை வந்து என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா, இந்த இரும்பு இப்படி இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பாத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து துரும்பு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது கூட பிகாஸ் ஆஃப் ஆக்சிடைசேஷன். சோ அந்த ஒரு ஆக்சிடைசேஷனை தவிர்க்கக்கூடிய கெபாசிட்டி பழங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு இருக்கு நண்பர்களே. சோ அதனாலதான் இன்னைக்கு யாராவது சிக்கா இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்க்க போகும்போது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஸ்பெஷலா வந்து ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ்க்கு நம்ம போகும்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்களை நம்ம சந்திக்க போகும்போது ஃப்ரூட்ஸை தான் அதிகமா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஆப்பிள் வாங்கிட்டு போவோம், பைனாப்பிள் வாங்கிட்டு போவோம், ஸோ மேபி பொமோகிரானட் அந்த மாதிரி பழங்களை கொண்டு போவோம். பிகாஸ் வி நோ நேச்சுரலி ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அந்த ஒரு ஒராக் ஸ்கோரை வந்து அதிகமா பெற்றிருக்கக்கூடிய அசாய் பெரி நம்ம ஃப்ரூட் ஜூஸ்ல இந்த ஐபல்ஸ்ல இருக்கக்கூடிய த நம்பர் 1 ஃப்ரூட். அதனுடைய ஒராக் ஸ்கோரை பத்தி நம்ம ஆல்ரெடி இங்க பேசியிருக்கோம். அடுத்ததா இந்த ஒரு ஒராக் ஸ்கோரை பத்தி நம்ம பேசிட்டோம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த ஜூஸை வந்து நம்ம 1 லிட்டரோ 2 லிட்டரோ குடிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சயின்டிஸ்ட் போய் கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய ரேடியேஷன், ஆக்சிடைசேஷன், பொல்யூஷன், இதுல இருந்து நம்மளை வந்து நம்ம காத்துக்கணும், நம்மளை வந்து நம்ம காக்கணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு 3.5 கேஜி 3.5 கிலோ பழங்கள், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், கார்டன் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், அதாவது கெமிக்கல் படுத்தாம கல்டிவேட் செய்யப்பட்ட ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ 3.5 கிலோ ஃப்ரூட்ஸை வந்து முதலாவது எத்தனை பேர் சாப்பிட்டீங்க அப்படின்னா யாருமே கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா பழங்களை சாப்பிட்டே வந்து நம்ம வந்து ரொம்ப நாளா இருக்கும் சில தடவை. சோ 3.5 கிலோ ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம உடலுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குமோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் 60 ml வந்து நம்ம இந்த ஒரு ஜூஸ்ல பெற முடியும். சோ அதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாகும். அதன் மூலமாக நம்மளுடைய உடல் எந்த விதமான பாக்டீரியா அண்ட் வைரஸ் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, சக்தியை வந்து பெறும். இதுதான் நம்ம அசாய் பெரியினுடைய முக்கியமான சில அம்சங்கள். அது போக இந்த ஜூஸை வந்து எப்படி நாங்க ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரோநாட்ஸ், அதாவது விண் ஆராய்ச்சியாளர்கள், அவங்க வந்து ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்போது அதிகமான ரேடியேஷனுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. சோ அந்த ரேடியேஷன்ல இருந்து அவங்கள காக்குறதுக்காக அசாய் பெரி பிளஸ் சில பழங்களை வந்து இணைச்சு AS10 அப்படின்ற ஒரு ஃப்ரூட் ஜூஸை வந்து நாசா தயார் செஞ்சிருக்காங்க. இட்ஸ் அவைலபிள் ஃபார் பப்ளிக் ஆல்சோ. அந்த ஒரு AS10 அப்படின்ற ஒரு ஜூஸ்ல இருந்து நாங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த ஒரு அசாய் பெரி பேஸ்ட் ஐபல்ஸை வந்து தயார் செஞ்சிருக்கோம். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்ம வந்து நம்மளோட உடலை வந்து காக்க முடியும். சோ 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி ஐபல்ஸ். பல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ நாடி துடிப்பு, இதய துடிப்பு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பல்ஸ் அப்படின்ற பேர் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பழங்களை வந்து ஸ்பெஷலா நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தேவையான சில அம்சங்கள் இருக்கிறதால இந்த ஒரு ப்ராடக்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் கார்டியாக் வெல்னஸ் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ இப்போ அடுத்த ப்ராடக்ட்டுக்குள்ள போவோம். இந்தியாவில் வந்து
அதிகமான பாதிப்பு எந்த ஒரு நோயால ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ். இன்னைக்கு வந்து நம்பர் 1 கில்லர் அப்படின்றது உலக அளவுல வந்து உலக ஆரோக்கிய மையம், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து இன்னொரு 5-10 வருஷத்துக்குள்ள உலகத்தினுடைய டயபெட்டிஸ் தலைநகரமா மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த விதமா டயபெட்டிஸ்னால வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் பாதிக்கப்பட போறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து நேச்சுரலா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு காஃபியை நம்ம கம்பெனி தயார் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பேர் தான் ஐ காஃபி. மேனேஜ் யுவர் டயபெட்டிஸ் வித் கிரேட் டேஸ்டிங் காஃபி. பொதுவா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டேப்லெட்டை வந்து ரெகுலரா எடுத்துப்பாங்க, இல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட் இன்சுலின் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயுர்வேதா பேசிஸ்ல தயார் செய்யப்பட்ட நம்மளுடைய காஃபி, இந்த காஃபியை பத்தி சொல்லணும்னா உலகத்திலேயே பெஸ்ட் காஃபி கர்நாடகாவினுடைய கூர்க் மாநிலத்துல இருந்து இந்த ஒரு காஃபியை வந்து நாங்க வந்து கொண்டு வந்து அதனோட சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சலேசியா ரெட்டிகுலேட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த கூட வந்து ஒரு மூலிகையை வந்து இதோட இணைச்சிருக்காங்க. அதாவது ஆயுர்வேதாவில் இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏகநாயகம் அப்படின்ற ஒரு மூலிகையை வந்து டயபெட்டிஸ்க்காக வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு மூலிகையை நாங்க வந்து பேட்டன்ட் செஞ்சு சால்சிட்டால் அப்படின்னு அதை வந்து காஃபியோட இணைத்து தான் இந்த ஒரு ஐ காஃபியை வந்து கம்பெனி தயார் செஞ்சிருக்காங்க. ஸோ நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வேரியன்ட்ஸ். there are 2 variants in this. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா creamer, இன்னொன்னு black coffee. சோ நீங்க காஃபியை குடிச்சிட்டு உங்களுடைய டயபெட்டிஸை வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். எஸ்பெஷலா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆல்ரெடி டயபெட்டிக்கா இருக்காங்களோ அவங்களும் இந்த ப்ராடக்ட்னுடைய பயனை பெறலாம். சோ யாரு பார்டர் லைன் டயபெட்டிஸ்ல இருக்காங்க, அதாவது 100ல இருந்து 125 சர்க்கரை அளவு யாருக்கு இருக்கோ அவங்க கூட இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி டயபெட்டிஸ் ஆகாம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். சோ நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மிக மிக பெரிய உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின், நம்மளுடைய சருமம். இந்த ஸ்கின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடலினுடைய ஒரு நேச்சுரல் போர்வை அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளுடைய ஸ்கின் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் தி பாடி. சோ இந்த ஸ்கின்னுடைய ஹெல்த் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம எதுக்காக பாதுகாக்கும் அப்படின்னா, முதலாவது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் எல்லாத்தையுமே வந்து கட்டு காக்கக்கூடிய ஒரு உறுப்பா இன்னைக்கு ஸ்கின் இருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். சோ அந்த விதமா நேச்சுரலா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அதனுடைய பொலிவும் அதனுடைய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். இதுதான் உலகத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நியூட்ரி காஸ்மெட்டிக் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து இந்த கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யூசுவலா நம்ம கிரீமை வந்து தடவுவோம், நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம், ரைட்? சோ இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, நியூட்ரிஷனை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண போறதுல இதை வந்து நாம வந்து சாப்பிட போறோம். அதனாலதான் இதனுடைய பேர் வந்து நியூட்ரி காஸ்மெட்டிக்னு சொல்றாங்க. அதாவது காஸ்மெட்டிக்கை வந்து ஒரு நியூட்ரிஷன் ஃபார்ம்ல வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலினுடைய ஸ்கின் ஹெல்த் வந்து இட் வில் பி பெட்டர். இதனுடைய முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் குங்குமப்பூ. நம்ம எல்லாருக்குமே வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், குங்குமப்பூ வந்து நம்ம இந்தியாவில வந்து எஸ்பெஷலி அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் குங்குமப்பூ காஷ்மீர்ல இருந்து நம்ம வந்து பெற முடியும். சோ ஸ்பைசஸ்ல வந்து த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஸ்பைஸ் அப்படின்னா இந்த குங்குமப்பூவை சொல்றாங்க. சோ குங்குமப்பூவை வந்து மெயின் இன்கிரீடியன்ட்டா இதுல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுடைய ஒரு என்ன சொல்றது ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ல வந்து பெற முடியும். சோ ஒருத்தருடைய ஸ்கின் குவாலிட்டியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஏஜை கூட நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். சோ அந்த ஒரு ஸ்கின் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் வந்து இது வந்து கொண்டு வர முடியும். அது போக நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய 6 லேயர்ஸ்ல வந்து அதனுடைய ரிப்பேர்ஸை கூட வந்து இது வந்து சரிப்படுத்த முடியும். சோ பிளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஸ்கின் லைட்டனிங். எல்லாருமே வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க, வெவ்வேறு கிரீம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நிறம், அவங்களுடைய கலர் மாறணும் அப்படின்னு இந்த ப்ராடக்ட் கலரை மாத்துமா அப்படின்னா கலரை மாத்தாது. ஆனா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷ பொருட்களை வெளியிட்டு நம்மளுடைய லிவரை வந்து சுத்திகரிச்சு இது என்ன பண்ணும் அப்படின்னா
உள்ளிலிருந்து அந்த ஒரு நேச்சுரலான ஒரு பொலிவை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது கொண்டு வரும். ஸோ இதனுடைய மிகப்பெரிய டெஸ்டிமோனி இன்னைக்கு நம்ம கம்பெனில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க யூ வில் பி ஏபிள் டு see some testimonials. ஸோ நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய வெப்பம், அதாவது ஹைட்ரேஷன் வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்னுடைய சில அம்சங்கள். ஐக்ளோனுடைய ஃபிளேவர்ஸை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are 4 wonderful flavors: black currant, மேங்கோ ஃபிளேவர், ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், ஆரஞ்சு ஃபிளேவர். நம்ம வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து காலையில ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் டின்னருக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்தியா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப கடைசியா நம்மளுடைய லாஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் த லேட்டஸ்ட் ப்ராடக்ட் ஐ ஸ்லிம்க்குள்ள நாம போகலாம். பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஃபேட்டை வந்து வெளியிடுறதுக்கு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஐ ஸ்லிம் ஃபிளாட் டம்மிஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதலாவதா எத்தனை பேரு உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கை தூக்குவாங்க. ஸோ ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு முக்கியமா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய வெயிட். நம்ம ஹெல்தி வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 95% ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தவிர்க்கலாம். வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுதான் நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வெயிட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். ரெண்டாவது, நம்மளுடைய டைஜஷன். நிறைய வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த டைஜஷனை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. நம்மளுடைய மெட்டபாலிக் ஹெல்த்தை கூட வந்து இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4 ஃபிளேவர்ல வந்து சாக்லேட் மாதிரி நமக்கு தயார் செஞ்சு நம்ம கம்பெனியில கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஹோல்சம் மீல் வித்வுட் ஆடிங் இன்ச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு 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 மீல், ஒரு கம்ப்ளீட் மீல், ஆனா எந்த விதமான வெயிட்டுமே அதிகம் ஆகாத ஒரு ஒரு ஹோல்சம் மீல். ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிளேவர்ஸை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஸோ நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கக்கூடிய சாக்லேட் ஃபிளேவர். ஸோ அதாவது ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டே வெயிட்டை கம்மி பண்ணலாமா? எஸ், சாக்லேட் ஃபிளேவர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெனிலா ஃபிளேவர், ஆரஞ்சு ஃபிளேவர், அதுக்கப்புறம் மேங்கோ ஃபிளேவர். ஸோ 4 வெவ்வேறு ஃபிளேவர்ல வந்து இதை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்லி ஆகணும். இட்ஸ் a wonderful product. Let's get into the science of this product. இந்த ப்ராடக்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டின்னரை வந்து நம்ம 6 மணிக்கு முன்னாடி நம்ம வந்து லைட் டின்னர் எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தியா இருக்கலாம், ஃப்ரூட் சாலடா இருக்கலாம், இல்ல வெஜிடபிள் சாலட்ஸா இருக்கலாம். அது போக 7ல இருந்து 9 மணி, 7 to 9 o'clock ஒரு நாளைக்கு நம்ம டின்னரை டோட்டலா அவாய்ட் பண்ணி இந்த ஒரு பாரை வந்து ஒரு தடவை நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ இப்படி சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அன்வான்ட் கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி ஹெல்தி கொலஸ்ட்ராலை வந்து அதிகரிச்சு நம்ம பாடியில இருக்கக்கூடிய அன்வான்ட் டாக்ஸின்ஸை கூட வெளியிட்டு நம்மளுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஹெல்தி வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமா நம்ம வந்து அடைய முடியும். ஸோ இதுதான் நம்ம கம்பெனியுடைய 4 ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். சோ வாங்க அடுத்து நம்ம இந்த ஒரு பிசினஸ்க்குள்ள நம்ம வந்து போகலாம். சோ இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி எதுக்காக சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் மக்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறாங்க. அது முக்கியமான ஒரு கோரிக்கை, ஒரு ரிக்வயர்மெண்ட். இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு பணம் சம்பாதிக்கலாம், நம்ம வந்து வெல்த்தை வந்து க்ரோ பண்ணலாம், நம்ம வந்து பணக்காரர்கள் ஆகலாம் அப்படின்னு எல்லாருமே விரும்புறாங்க. சோ இந்த 2 பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய ஒரே விஷயம்தான் நாம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம். வாங்க இப்ப வந்து ப்ராடக்ட்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு நாம வந்து இந்த 2வது பிரச்சனையை எப்படி நாம சந்திக்கலாம். சோ லெட்ஸ் கெட் இன்டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிசினஸ். அதாவது வெல்த்தை வந்து, அதாவது பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து நம்ம செய்யலாம். சோ பிசினஸ் அப்படின்ன உடனே சில பேர் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. சார், நான் வந்து எனக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் வந்து ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஐ எம் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நிறைய பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னைக்கு வந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம். நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலுமே இந்த ஒரு பிசினஸுக்கு உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். நீங்க ஓப்பன் மைண்டடா நீங்க வந்து லிசன் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரசன்டேஷன். சோ இன்னைக்கு வந்து இந்த வெல்த்தை வந்து க்ரோ பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் அப்படின்னா அதனுடைய அம்சங்கள். சோ முதலாவதா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருந்தா அது ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ். எம்ப்ளாயிஸ் இல்லாம இருந்தா கூட அது வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ். லோ இன்வெஸ்ட்மெண்ட்,
குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் துவங்கலாம். அது மட்டும் இல்லாம அதிகமான ஸ்டாக்ஸை வைக்காம நம்மளுடைய பர்சனல் வீட்டுல தேவையான சில ஸ்டாக்ஸை மட்டுமே நம்ம வச்சுட்டு நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சா அது கூட ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ் பிளஸ் பிளெக்சிபிள் டைமிங்ஸை கூட நமக்கு வந்து கொடுத்தா டெஃபினட்டா நம்ம வந்து நம்மளுடைய ஜாபோட சேர்ந்து இந்த ஒரு பிசினஸ் கூட நம்ம வந்து செய்ய முடியும். இதை விட அதிகமான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில இருந்து நாம வந்து செயல்பட முடிஞ்சா அதுதான் உண்மையான ஒரு புல்லட் ப்ரூஃப் பிசினஸ். சோ இப்ப நாம வந்து இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நாம இந்த பிசினஸ் எடுத்து செய்யறதுக்கு நல்ல ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இதுல வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரிஸ்க். இட்ஸ் a வெரி லோ ரிஸ்க் பிசினஸ். சோ நம்ம ஸ்பேர் டைம்ல நம்ம எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த டைம்ல இந்த பிசினஸ் நம்ம செய்யலாம். பிளஸ் இப்ப நம்ம பேசிய எல்லா ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சுட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து முதலாவதா நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும். என்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்ணி ஒரு ஹாப்பி கஸ்டமரா இருப்போமோ அப்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து இயல்பாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவோம். மேபி ஒரு சினிமாவை பார்த்திருக்கலாம், ஒரு சீரியலை பார்த்திருக்கலாம், ஒரு பாட்டை கேட்டிருக்கலாம், இல்ல ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம். எப்பவுமே வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விஷயத்த வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சோ அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க பயன்படுத்துங்க. முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸினுடைய ஒரு நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அதை வந்து நீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணாலே போதும். சோ இந்த பிசினஸ்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, முதலாவதா நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய லட்சியங்கள். நல்ல ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே கையை தூக்கலாம். என்னுடைய குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை தேவை, எல்லாருமே கையை தூக்குவாங்க. என்னுடைய நண்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருமே கை தூக்குவாங்க. சோ அந்த ஒரு லட்சியம், ஒரு கனவு அப்படின்றது இந்த பிசினஸ் உடைய ஒரு முதலீடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம இந்த பிசினஸ் பண்ணணும். சோ ஓப்பன் மைண்ட் அப்படின்னா சிம்பிளா சொல்லிக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் வாழ்க்கையில ஒண்ணுமே கத்துக்க முடியாது. ஆனா அதே நபர் எனக்கு எல்லாமே தெரியாது, தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவருடைய வளர்ச்சி வானளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ ஒரு ஓப்பன் மைண்டோட நமக்கு தெரியாத விஷயத்த நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நம்ம கத்துக்க தயாரா இருந்தோம் அப்படின்னா, பிளஸ் நாம கத்துக்கிட்ட சில விஷயங்களை நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க தயாரா இருந்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயமே, அதாவது ஒண்ணு வந்து பெரிய கனவு, இரண்டாவது கத்துக்கக்கூடிய மனப்பான்மை. இந்த ரெண்டு விஷயமே இந்த பிசினஸ் ஒரு அடிப்படையான ஒரு முதலீடு அப்படின்னு நான் சொல்றேன். சோ அடுத்தது இந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இந்த ஒரு ப்ராடக்ட்ஸை பத்தி, இந்த பிசினஸ் பத்தி நாம ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு பிசினஸ் நம்ம வந்து துவங்கலாம். சோ வெரி சிம்பிள். எப்படி இந்த பிசினஸ் நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பொருளுமே வந்து மார்க்கெட்ல வந்து விற்பனை எப்படி அது சேல் ஆயிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம். ஒரு சோப்புல இருந்து, ஒரு மொபைல் போன்ல இருந்து, லேப்டாப்ல இருந்து, கார்ல இருந்து, வீடு வரைக்கும் நம்ம அணையிற வந்து இந்த துணிமணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது உண்மை. நீங்க வந்து வேணா ஃப்ரீயா இருக்கும்போது உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்குற சின்ன சின்ன பொருள்ல இருந்து, ஒரு ரப்பர் பேண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்களே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ட பார்த்திருப்பீங்க. நீங்க ஓகே சொல்லிருப்பீங்க. அப்பதான் நீங்க அந்த பொருளை போய் வாங்கியிருப்பீங்க. சோ ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருள் விற்பனை ஆகக்கூடிய ஒரு விஷயத்துல, எஸ்பெஷலி ஒரு பிசினஸ், ஒரு வியாபாரம் அப்படின்ற உலகத்துல நீங்க போய் பார்க்கும்போது ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது மிக மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சோ அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சின்ன வயசுல இருந்து சின்ன குழந்தையா இருந்தோம். மேபி ஒரு ரப்பர், ஒரு பென்சில் வாங்கியிருக்கலாம். பக்கத்துல இருக்க நண்பன்ட்ட நம்ம சொல்லியிருப்போம். "ஏய் இந்த பென்சில் நல்லா இருக்கு. இந்த பென்சில நீயும் வாங்கு" அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு நல்ல ஒரு மேபி ஒரு ஒரு நல்ல இட்லிய சாப்பிட்டுருப்போம்.
அந்த ஆயா கடையில வாங்கின இட்லி நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லாம் சொல்லுவோம், அந்த கடையில டெஃபினட்டா இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இயல்பாவே நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கும் போது அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வயசு 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், இல்ல 40 இருக்கலாம், அதையும் தாண்டி இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அதாவது அமேசான்ல வந்து புத்தம் புது காலை அப்படின்ற ஒரு 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 படத்தை பார்த்திருப்பீங்க. மேபி அதை கூட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க, ஏய் புத்தம் புது காலை நல்லா இருக்கு, நீ பாரு, 5 ஸ்டோரி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சின்ன வயசுல இருந்து அதை வந்து வெவ்வேறு பிராண்ட்ஸையும், வெவ்வேறு படங்களையும், வெவ்வேறு பாடல்களையும், வெவ்வேறு மியூசிக் டைரக்டர்ஸையும், வெவ்வேறு ஹோட்டல்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம பண்ணி இது வரைக்குமே அதனுடைய முக்கியமான பயன் நமக்கு கிடைக்காம போயிருச்சு. ஆனா இன்னையில இருந்து இண்டஸ் விவாவுக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒரு ப்ராப்பரான சேனலோட நீங்க இணைந்து நீங்க செய்யும் போது அதனுடைய பெனிஃபிட்டை வந்து நீங்க பெற முடியும். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ முதலாவதா ஒரு ப்ராடக்ட்டை வந்து தயார் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து தயார் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம். நம்ம போன் பண்ணாலுமே அந்த அந்த கால் போற அந்த கேப்ல கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுறாங்க. நம்ம டிவி பார்த்துட்டு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு தியேட்டர்ல போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா 15-20 நிமிஷம் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நமக்கு வந்து காட்டிடுறாங்க. சோ இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது மிக பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஒரு பொருள் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு விளம்பரம். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் தயார் செய்யப்பட்டு ஒரு சேனல்ல வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் கஸ்டமருக்கு. ஒரு நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கலாம், C&F ஏஜென்ட்டா இருக்கலாம், ஸ்டாக்கிஸ்டா இருக்கலாம், மிக மிக பெரிய வேர் ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம், இந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்லாம் இருக்கலாம். அது போக ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போறதுக்கு. சோ நம்ம கம்பெனில என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிள், யாரோ ஒரு செலிபிரிட்டியை வந்து கூப்பிட்டு நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க விரும்பல. இங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடையாது. இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்குமே எந்த விதமான மிடில் மென்னுமே இங்க கிடையாது. நடுவுல யாருமே கிடையாது. சோ நீங்க இந்த பொருளை உபயோகிச்சு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா, கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்தா இவங்க எல்லாருமே செய்யற அந்த வேலையை நீங்க செய்யலாமே. எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு பொருளை பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது டெஃபினட்டா போய் சொல்ல போறீங்க. அதை நீங்க சேனல் மூலமா நீங்க செய்யும் போது அந்த கன்சியூமர் ரெஃபரல் மூலமா ப்ராடக்ட் விற்பனை ஆகும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நாங்க அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவாய்ட் ஆகும்போது அங்க மிச்சமாகக்கூடிய எவ்வளவோ பணம், அதாவது இந்த மிடில்மேன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இவங்களுக்கு மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா 70% வரைக்கும் வந்து பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க மேனுஃபேக்சரர்ஸ். சோ ஒரு லக்ஸ் சோப் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் மேபி 40 ரூபாய் 50 ரூபாவா இருக்கலாம். அதனுடைய காஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15% மட்டும்தான். ஒரு நம்ம பெப்சியை குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெப்சி என்ன, அது இட்ஸ் சுகர் வாட்டர், கார்பனேட்டட் வாட்டர். ஆனா 20 ரூபீஸ் அதனுடைய முக்கியமான ஒரு பகுதி, மிகப்பெரிய ஒரு பகுதி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குமே அந்த சேனலுக்குமே செலவழிக்கப்படுது. சோ இங்க நம்ம இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க கன்சியூமரா இருக்கிறவங்க நீங்க அந்த வேலை நீங்க செய்ய தயாராக இருந்தீங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு செய்யக்கூடிய பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நடுவுல இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே செய்யற அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய ஒர்க்ல நீங்க தொடர்ந்து இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா அந்த பணத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சோ இதுதான் இந்த ஒரு சிஸ்டம். சோ வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷனை கூட சொல்லியாச்சு. சோ அடுத்ததா இந்த ஒரு மார்க்கெட்டிங் பிளான் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. சோ இந்த மார்க்கெட்டிங் பிளான் என்ன, இந்த ஒரு மார்க்கெட்டிங் பிளான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம் பத்தி எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து பாடத்தை நடத்திட்டு இருக்காங்க. சோ அவங்க இன்னைக்கு பாடத்தை எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரி மூலமா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையட்டும் அப்படின்னுக்காக. சோ திஸ் இஸ் த அப்டேட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இப்ப நாம வாங்க பிசினஸ்க்குள்ள போவோம். எப்படி இந்த ஒரு பிசினஸ் நாம வந்து வளர்த்த முடியும், பெரிதாக்க முடியும் அப்படின்னா வெரி சிம்பிள். grow the roots,
இன்னைக்கு விதையா வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க விதைச்சிங்க அப்படின்னா, இந்த விதை அதனுடைய வேர்கள் வலிமையாகும். அது ஸ்ட்ராங்கான வேர்கள் மூலமாக ஒரு செடியா, கொடியா, ஒரு மரமா வளர்ந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ், பழங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இதுதான் இந்த ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ சிம்பிளா ஒரு 5, 10 மினிட்ஸ்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். முதலாவதா இந்த பிசினஸ்ல நீங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு தேர் ஆர் டிஃபரெண்ட் வேஸ். பேசிக்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல் ப்ராஃபிட். உங்களுடைய தனிப்பட்ட எஃபர்ட்டை கொண்டு நீங்க இந்த பொருட்களை கம்பெனில இருந்து வாங்கி ஒரு பேசிக் 8 ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். சோ இந்த ஐபல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய மதிப்பெண் பாயிண்ட் வேல்யூ வந்து 25 பாயிண்ட் வேல்யூ. சோ 25 பாயிண்ட் வேல்யூ ஒரு பாட்டில் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு பாட்டில் 25 பாயிண்ட் வேல்யூ அப்படின்னா ஒரு 8 பாட்டிலை நீங்க வந்து ஆர்டர் பண்ணி உங்களுடைய பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்களுடைய SKU, பர்சனல் ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ மினிமம் இந்த ஒரு இன்வென்ட்ரியோட, அதாவது 24,780 24,780 ரூபாய் உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் ஒரு 8 பாட்டில்ஸுக்காக. இங்க இருந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு, அதாவது கம்பெனில இருந்து ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கீங்க, இதை நீங்க ரீட்டைல் செய்யும் போது 20% உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ரீட்டைல் ப்ராஃபிட்டை வந்து வழங்குறாங்க, கொடுக்குறாங்க. சோ 20% ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது பிசினஸ் உலகத்துல 20% ப்ராஃபிட்டை நம்ம பார்க்கிறது மிக 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 ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா 20% ரீட்டைல் ப்ராஃபிட் எந்த செலவுமே இல்லாம, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும். இதுதான் நம்மளுடைய முதலாவது ஒரு வேர்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம், ரைட்? அடுத்தது நம்ம வந்து இந்த வேர்களை வந்து இன்னும் வலிமையாக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு டீம், ஒரு குழு, ஒரு டீமை வந்து நீங்க உருவாக்கலாம். யூ கேன் பில்ட் அன் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் நீங்க பில்ட் பண்றதுக்கு கம்பெனி என்ன சொல்றாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்ற 2 ஆர்கனைசேஷனை வந்து கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த 2 ஜோன்ஸ்ல வந்து நமக்கு தெரிந்த நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக கூட இருக்கலாம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்து அந்த ஜாப்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யலாம்னு யோசிக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 நண்பர்களை வந்து நீங்க உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸா கொண்டு வந்து இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு டீமை வந்து டெவலப் பண்ண முடியும். சோ ரைட்ல ஒரு நண்பனை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க 200 PVக்கு ஆர்டர் நீங்க வந்து பிளேஸ் பண்ண மாதிரி அவரு கூட 8 யூனிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்றாரு. சோ லெஃப்ட்ல ஒரு நண்பர், ரைட்ல ஒரு நண்பி, அவங்க 2 பேருமே இந்த பிசினஸ் துவங்கும் போது தலா 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஓபனிங் போனஸ் வந்து கம்பெனி கொடுப்பாங்க. சோ திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் யுவர் ஜர்னி. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுடைய டீம் பில்டிங்ல. சோ அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2 நண்பர்கள், லெஃப்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், ரைட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களுக்கு தேவையான அந்த பிசினஸுக்கு தேவையான சில சப்போர்ட்டை வந்து நம்ம கம்பெனி மூலமாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகும். இப்ப நீங்க எப்படி 2 நண்பர்களை வந்து பிசினஸ் ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்களோ, அவங்களுமே நண்பர்களை ஸ்பான்சர் பண்ணலாம், ப்ராடக்ட்டை மட்டுமே ரீட்டைல் பண்ணலாம். எப்படி இருந்தாலுமே உங்களுடைய லெஃப்ட் ஆர்கனைசேஷன், ரைட் ஆர்கனைசேஷன், இந்த 2 ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய வால்யூமை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை மிட் நைட் அப்படின்றது அக்கவுண்ட்ஸ் க்ளோசிங் கட் ஆஃப். சோ அந்த மிட் நைட் கட் ஆஃப் ஆகும்போது கம்பெனி வந்து உங்களுடைய லெஃப்ட் ரைட்ல இருக்கக்கூடிய வால்யூம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வர்ச்சுவல் ஆஃபீஸ் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. சோ உதாரணத்துக்கு உங்களுடைய லெஃப்ட்ல வந்து 600 GB இருக்கு, அதாவது 200 PV அப்படின்னும் போது 8 யூனிட்ஸ், அது ஐ காஃபியா இருக்கலாம், ஐ ஸ்லிம்மா இருக்கலாம், இல்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே கலந்ததா இருந்தாலும் பரவாயில்ல. சோ லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 200 PV 200 PV 200 PV அப்படின்ற 3 நபர்கள் நம்ம பிசினஸ்ல வந்து இணைஞ்சிருக்காங்க, இல்ல ரீ ஆர்டர் செஞ்சிருக்காங்க. சோ 600 GB லெஃப்ட்ல இருக்கு, 600 GB ரைட்ல இருக்கு. சோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கம்பெனி டியூல் டீம் போனஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. சோ டியூல் டீம் போனஸ்னுடைய சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, வருஷத்துல 52 வாரங்கள் இருக்கு. சோ 52 தடவை நம்ம வந்து இன்கம் வந்து வாங்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே மிட் நைட் ஃப்ரைடே இந்த கட் ஆஃப் நடக்கும். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 600 GB, ரைட்ல 600 GB இருக்கும்போது 6000 அந்த வாரத்தினுடைய டியூல் டீம் போனஸா இருக்கலாம். இது உங்களுடைய தனிப்பட்ட எஃபர்ட் கிடையாது, இது வந்து டீம் எஃபர்ட் மட்டுமே, ரைட்? சோ அடுத்த லெவல்ல நம்ம வந்து போயிட்டே இருக்கிறோம், பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். லெஃப்ட்ல வந்து ஒரு 1000 GB இருக்கு, ரைட்ல ஒரு 1000 GB இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாரத்தினுடைய வருமானம் 10,000 இருக்கும்.
இதுதான் இந்த ஒரு பிசினஸ்னுடைய மென்மேலும் நீங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாதை, ரைட்? மேபி இந்த நிலையை அடையறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகலாம், இல்ல 6 மாசம் ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் 2 வாரத்துல இந்த லெவல்ல வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ இட்ஸ் அப் டு யூ. உங்களுடைய திறமை, உங்களுடைய ஸ்பீட பொறுத்து இந்த ஒரு பிசினஸ் நீங்க வந்து டெவலப் பண்ணலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல 2000 ஜிபி இருக்கு, ரைட்ல 2000 ஜிபி இருக்கு. அந்த வாரத்தினுடைய வருமானம் 20,000 rupees. சோ சில நண்பர்கள் இந்த டைம்ல வந்து என்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் நீங்க சொல்ற ஒரு பிசினஸ் நல்லா இருக்கு, ஆனா லெஃப்ட்ல ரைட்ல இந்த ஒரு வால்யூமை வந்து ஒரே அளவுல நாம எப்படி சார் கொண்டு வர முடியுமா? 354 வாரங்களை வந்து நான் இந்த பிசினஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது திஸ் இஸ் மை 354th வீக். இன்னைக்கு வரைக்கும் நான் கடந்த 6.5 வருஷத்தை நம்ம இப்படி திரும்பி பார்த்தேன் அப்படின்னா ஒரு வாரம் கூட இந்த மாதிரி வால்யூம் வந்து பேலன்ஸ் ஆனதே கிடையாது. அப்ப எப்படி சார் இந்த வால்யூமை வந்து நீங்க கொடுக்கலாம்னு சொல்றீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். சாஃப்ட்வேர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர், காமன் சென்ஸ் தான். சோ நம்ம லெஃப்ட்ல ரைட்ல 2000 ஜிபி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை லெஃப்ட்ல 2000 ஜிபி இருக்கு, ரைட்ல வந்து 2200 ஜிபி இருக்கு அப்படின்னும் போது அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, குறைஞ்சபட்ச வால்யூம் எந்த பக்கம் இருக்கோ அதை வந்து எடுத்துட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து கூட அந்த வால்யூமை சேர்த்து அதை மேட்ச் பண்ணி அந்த வாரத்தினுடைய பேட் ஆஸ், அதாவது 2000 ஜிபி லெஃப்ட்லயும் ரைட்லயும் எடுத்து அந்த வாரம் நம்மளுடைய இன்கம் வந்து 20,000 இருக்கும். சோ எக்ஸஸா இருக்கக்கூடிய 200 ஜிபி நம்ம அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் செய்யப்படும். சோ அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். 2500 ஜிபி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 2000 ஜிபி இருக்கு. சோ காமன் சென்ஸ், கடந்த வாரம் இருந்த எக்ஸஸ் 200 ஜிபி வந்து இங்க வந்து இணைக்கப்படும். சோ அந்த வாரத்தினுடைய நம்மளுடைய வருமானம் 22,000, அதாவது லெஃப்ட்ல இருந்து 2200 ஜிபி, ரைட்ல இருந்து 2200 ஜிபி. சோ வருமானம் 22,000. சோ இங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் அப்படின்றது ரைட்ல இருந்துச்சு போன வாரம். இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல அந்த கேரி ஃபார்வர்ட் 300 ஜிபி அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் செய்யப்படுது. சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து லெஃப்ட்ல 3000 ஜிபி இருக்கு, ரைட்ல வந்து 4000 ஜிபி இருக்கு. சோ அந்த 3000 ஜிபியோடு இந்த 300 ஜிபி வந்து சேரும்போது 3300 ஜிபி. சோ 3300 ஜிபி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து எடுத்து அந்த வாரம் நம்மளுடைய வருமானம் 33,000. சோ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 700 ஜிபி, 700 ஜிபி அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் செய்யப்படும். சோ இப்போ இந்த ஒரு பிசினஸ் வந்து மென்மேலும் நீங்க தொடர்ந்து ட்ரைனிங்ஸ் அட்டெண்ட் பண்றீங்க, இந்த ப்ரோக்ராம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சில கோச்சிங்கை நீங்க பெறுறீங்க, உங்களுடைய அப்ளைன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு யார் உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் உங்களுடைய ஸ்பான்சரா இருப்பாங்க. சோ எல்லா சப்போர்ட்டையுமே நீங்க வந்து கம்பெனி கிட்ட இருந்து அடைய முடியும். அதை வந்து உங்க டீம் மெம்பர்ஸ்க்குமே நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய டீமுடைய வளர்ச்சி ஆகும். ஏன்னா உங்களுடைய டீம் வளரும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கலி அதன் உள்ள உங்களுடைய வளர்ச்சி கூட இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். சோ உங்க இந்த பிசினஸ் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பெரிய விஸ்வரூபம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 4000 ஜிபி லெஃப்ட் ரைட்ல வரும்போது நாம இது வரைக்கும் பேசிட்டு இருந்த லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா நீங்க கரெக்டா யோசிச்சீங்க. 40,000 உங்களுடைய அந்த வாரத்தினுடைய வருமானமா இருக்கும். 40,000 இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் இன்கம். ஆனா இதை நீங்க தனியா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஒரு டீமோட சேர்ந்து செயல்படும் போதுதான் இது சாத்தியம். அடுத்தது ஒரு 10,000 ஜிபி லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல இருக்கு. மேபி இந்த 4,000 ஜிபி அப்படின்ற ஒரு நிலையை வந்து அடையறதுக்கு 1 வருஷம் ஆகலாம். 10,000 அப்படின்ற நிலையத்தை அடையறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகலாம். சோ 10,000 ஜிபி லெஃப்ட் ரைட்ல வரும்போது அந்த வாரத்தினுடைய வருமானம் 1 லட்சம். எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இங்க ஜாப்ஸ் இல்லாம வெளிநாட்டுல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மாதிரி ஒரு சேலரி அவங்களுக்கு கிடைக்கும். 1 lakh, 2 lakh, 3 lakh. சோ இந்தியாவில இருந்துட்டே இந்த பிசினஸ் நீங்க வந்து பண்ணீங்கன்னா இந்த லெவல்ல நீங்க அடைய முடியும். அடுத்த கட்டம் 25,000 ஜிபி லெஃப்ட்ல இருக்கு, 25,000 ஜிபி ரைட்ல இருக்கு. இதுதான் இந்த கம்பெனியுடைய ஒரு சீலிங் லிமிட். அந்த வாரம் உங்களுடைய வருமானம் 2.5 லட்சம். ஒரு வாரத்துக்கு 2 லட்சம் அப்படின்னா மாசத்துக்கு 10 லட்சம் நீங்க வந்து இந்த பிசினஸ்ல அடைய முடியும். மேபி இந்த ஒரு நிலை அடையிறதுக்கு 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷமும் ஆகலாம், இல்ல 5 வருஷம் கூட ஆகலாம். தப்பே கிடையாது. ஏன்னா இந்த பெரிய ஒரு தொகையை நம்ம அடையிறதுக்கு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் வொர்த் யோர் டைம். சோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த 2.5 லட்சம் அப்படின்றது ஒரு லிமிட். அதுக்கு மேல மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 ஜிபி உங்க லெஃப்ட் ரைட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லெவல்ல நீங்க போய் ரீச் ஆனாலுமே உங்களுடைய வருமானம்
2.5 லட்சமா தான் இருக்கும். என்னுடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என் லெஃப்ட்ல ரைட்ல வந்து 1.5 லட்சம், 2.5 லட்சம் ஜிபி, 4.5 லட்சம், 5 லட்சம், 5.5 லட்சம் ஜிபி எல்லாமே வந்து பார்த்திருக்கேன் நான் வாரத்துல. சோ அவ்வளவு ஜிபி வந்தாலுமே கம்பெனி வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் 2.5 லட்சம் மட்டும்தான். ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க, டியால் டீம் போனஸ் அப்படின்ற தலைப்புல கொடுக்கக்கூடிய வருமானம் மட்டும்தான் 2.5 லட்சம் அதிகபட்சம். இன்னும் வெவ்வேறு இன்கம்ஸ் இருக்கு. அந்த இன்கம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா there is no limit, so you can know more about it from your friend. So இந்த பிசினஸ்ல வந்து நம்மளுடைய வேர்களை, நம்மளுடைய பிசினஸை வந்து வலுப்படுத்துறதுக்கு 2 ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாகணும். முதலாவது, நம்மளுடைய பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். எத்தனை நண்பர்கள் வேணுமானாலுமே இந்த பிசினஸை வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸா இணையலாம். சோ அது ஒரு விஷயம். 2வது பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிசினஸ்ல இருக்கக்கூடிய சில நண்பர்களை வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது அதன் மூலமா கூட ஆட்டோமேட்டிக்கலி அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மூலமாக நீங்க உங்களுடைய வேர்களை வலுவாக்கலாம். சோ இதுதான் நம்ம பிசினஸ்னுடைய ஒரு டியால் டீம் போனஸ். அது போக இந்த பிசினஸ்ல தொடர்ந்து நீங்க வந்து இன்கம் பெறணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிசினஸ்ல ஒரு கண்டிஷன் நீங்க வந்து பூர்த்தி செஞ்சே ஆகணும். என்ன அந்த ஒரு கண்டிஷன்? மினிமம் மாசத்துல ஒரு தடவை, ஒன்ஸ் இன் a month உங்க ஐடி மூலமாக நீங்க ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கம்பெனிக்கு நீங்க தெரிவிக்கணும். எப்படி அதை தெரிவிக்க முடியும் அப்படின்னா, மேபி ஐ காஃபி இல்ல ஐ பல்ஸ், ஐ ஸ்லிம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட மினிமம் ஒரு யூனிட், அதாவது 25 மதிப்பெண் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாயிண்ட் வேல்யூ. சோ ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கி உங்களுடைய ஐடியை வந்து நீங்க ஆக்டிவ் செஞ்சுக்கலாம். இந்த ஒரு கண்டிஷன் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தொடர்ந்து இன்கம் வரும். இது கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். சோ மேபி நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு மேபி ஒரு 3 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? சோ இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்க லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் இருக்காங்க, ரைட்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வாரத்துல வந்து ஒரு ப்ராடக்ட வந்து பர்சனல் யூஸுக்காகவோ ரீட்டைலுக்காகவோ இவங்க வந்து வால்யூமை வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய லெவல்ல வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாம கூட நீங்க வந்து 2.5 லட்சத்தை வந்து அடைய முடியும். எஸ்பெஷலி இந்த விஷயத்த நான் எப்ப உணர்ந்தேன் அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் டைம்ல வந்து லாக்டவுன் நடந்துருச்சு, எஸ்பெஷலி மார்ச்ல. சோ அந்த லாக்டவுன் டைம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நான் மட்டும் இல்ல, என்னுடைய எத்தனையோ நண்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து உணர்ந்தாங்க. அவங்களுடைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆகாம போனாலுமே அவங்க வந்து இருக்கக்கூடிய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய வால்யூம் மூலமாக இந்த 2.5 லட்சத்தை வந்து அவங்க அடைஞ்சாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சதால இந்த ஒரு பிசினஸ் மூலமாக அரௌண்ட் 55 நண்பர்கள் கோடீஸ்வரர்களா இந்த பிசினஸ்ல வந்து வெளியே வந்திருக்காங்க. சோ அந்த வகையில வந்து இவங்க எல்லாருமே இந்த கம்பெனியுடைய கோடீஸ்வரர்கள், அதாவது மினிமம் 1 கோடியை விட அதிகமா பணத்தை சம்பாதிச்சவங்க. சோ உண்மையாலுமே இந்த பிசினஸ் எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். சோ அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக நம்மளுடைய அருமை நண்பர் திரு ஜெயபாண்டியன் அவர்கள் போகலாம். சோ இந்த கதை என்ன சொல்றது அப்படின்னா, ஆர் யூ பில்டிங் அ பிரிட்ஜ் டு நோவேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். சோ நாம ஒரு பாதையில போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை அந்த பாதையை வந்து மாத்தலாம். சோ ஆர் யூ பில்டிங் அ பிரிட்ஜ் டு நோவேர்? சோ இப்படி இருக்கக்கூடிய சில சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலுமே, இல்ல சில நண்பர்கள் இன்னைக்கு வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து இப்படி அதாவது அந்த 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 ஆறு வந்து அதனுடைய பாதையை மாத்தி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம போயிருக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலுமே பரவாயில்ல. சோ மேபி சில பேர் வந்து வாழ்க்கையில வந்து இப்படி கூட சில நண்பர்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதாவது ஒரு டிராபிக் ஜாம், ரைட்? கார்ஸ் அண்ட் ரோட்ஸ், அதாவது வாழ்க்கையில இந்த ஒரு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலுமே பரவாயில்ல. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு அழைப்பை இன்னைக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இன்விடேஷன் என்ன அப்படின்னா, குட் பை டு ரிவர்ஸ். வாழ்க்கையில வந்து ஆறுக்குமே பாலத்துக்குமே நீங்க குட் பை சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பறக்கக்கூடிய, ஒரு பறந்து விரிந்திருக்கக்கூடிய வானத்துல வந்து ஒரு கனவு லட்சியங்களை அடையக்கூடிய ஒரு உலகத்துக்கு உங்களை வந்து வரவேற்கிறோம். அதுதான் இண்டஸ் வீவா. வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் பிரசன்ஸ் டுடே. இன்னைக்கு நீங்க எல்லாருமே உங்களுடைய டைமை வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு